பல நாடுகள்ல வேணாம் அப்படின்னு ஒதுக்குன டேட்டா சென்டர் நம்ம காஞ்சிபுரத்துக்கு வரப்போகுது. இந்த டேட்டா சென்டர்னால நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும்னு பல நாடுகள்ல இது வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. இந்த காணொலியை முழுமையா பாருங்க, நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. டேட்டா சென்டர்னால என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குன்றத நம்ம காஞ்சிபுரம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் எல்என்டி தமிழக முதல்வரிடம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. இந்த ஒரு ஒப்பந்தத்தில் 15,000 கோடி ரூபாய்க்கு காஞ்சிபுரத்தில் ஒரு டேட்டா சென்டர் வர இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த டேட்டா சென்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா சென்டர்ன்றது நம்ம பயன்படுத்துகிற நிறைய ஆப் மற்றும் ஏஐ உடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு சர்வர், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டா சென்டர் ரன் ஆகிறதுக்காக நிறைய தண்ணி தேவைப்படுது. இதனாலேயே பல நாடுகள்ல பல பிரச்சனைகள் இந்த டேட்டா சென்டர்னால வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னா 50,000 மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி இந்த ஒரு டேட்டா சென்டர் பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம PFAS அப்படின்ற ஒரு கெமிக்கல் இந்த தண்ணியில கலந்து அந்த டேட்டா சென்டரை துருப்பிடிக்க கூடாதுன்னு பயன்படுத்துறாங்களாம். இதை திரும்பி நிலத்தடியிலும் மற்றும் ஆறுகள்ல விடுறதுனால மீண்டும் அந்த நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபடுது, அந்த தண்ணீர் மாசுபடுதுன்னு பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை தாண்டி இந்த டேட்டா சென்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரமும் எனர்ஜியுமே ரொம்ப அதிகமா. இன்னும் இந்த டேட்டா சென்டர் ரொம்ப நிறைய சவுண்ட், நாய்ஸ் பொல்யூஷனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த டேட்டா சென்டருக்கு பின்னாடியான ஒரு பாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா எல்லா டேட்டா சென்டரும் இப்படிதான் ஒர்க் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, பல டேட்டா சென்டர்கள் ஏர் கூலிங் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க, இன்னும் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. அந்த க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ல வாட்டரை ஒரு முறை கொடுத்த வாட்டரையே ரீசைக்கிள் பண்ணி திரும்பி பயன்படுத்துவாங்க. இப்படி இருக்கும்போது காஞ்சிபுரத்துக்கு வர டேட்டா சென்டர்னால காஞ்சிபுரம் மக்களுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த டேட்டா சென்டர் எந்த மாதிரியான கூலண்ட் மெத்தடை யூஸ் பண்ண போறாங்க, இந்த டேட்டா சென்டருக்கு எனர்ஜி சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்க போகுது, இந்த டேட்டா சென்டர் எங்க அமைய இருக்குன்ற பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரிய வரும்போது உண்மையிலேயே இந்த டேட்டா சென்டர்னால ஆபத்து இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வருங்க. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம இந்த டேட்டா சென்டர் பத்தியான தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, 15,000 கோடி ரூபாய் முதலீட்டுல வெறும் 500 பேருக்கு தான் இந்த டேட்டா சென்டர் மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா டேட்டா சென்டர்ல முழுக்க மிஷின்ஸ் தான் இருக்க போகுது. ஒரு சில வேலைகள் தான் இந்த டேட்டா சென்டர் மூலமா கிடைக்க போகுது. ஸோ இந்த டேட்டா சென்டர் வேணுமா வேணாவான்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேட்டா சென்டர் இப்போ முற்றிலும் ஆபத்துன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த டேட்டா சென்டர் எப்படி இயங்க போகுதுன்னு தெரிந்தால் மட்டுமே இதில் ஆபத்து இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த காணொலியை நிறைய காஞ்சிபுரம் மக்களுக்கும் நிறைய மக்களுக்கும் பகிர செய்யுங்க.